இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அதிரடியாக ஒரு ட்வீட் போட்டிருக்கிறார். அது இந்தியா முழுக்க இன்னைக்கு ஒரு பரபரப்பான பேசுபொருளாக மாறி இருக்கிறது. குறிப்பாக சர்வதேச ஊடகங்கள் கூட இது குறித்து எழுதிக்கிட்டு இருக்காங்க. அந்த ட்வீட்ல பாத்தீங்க அப்படின்னா 5 பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த 5 கருத்துக்களை மையமாக வைத்து தான் இன்னைக்கு இந்த உரையாடலே கட்டியமைக்கப்பட்டிருக்கு. நேரடியாக மோடி அரசாங்கத்தை பார்த்து நீங்கள் யாருக்கு அடிமையாக வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்தியாவினுடைய பொருளாதார கொள்கை, இந்தியாவினுடைய வர்த்தக கொள்கை, அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை, இது எல்லாம் எப்படி மற்ற நாட்டு தலைவர்கள் இந்தியாவை ட்விஸ்ட் பண்ணும் அளவுக்கு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற கேள்வியை வேற வேற பாயிண்ட்களூடாக நேரடியாக கேட்டிருக்கிறார். ஆனால் இதுவரையிலும் மோடி அரசாங்கத்தின் தரப்பிலிருந்து எந்த பதிலுமே வரவில்லை. ஏன், எதற்காக ராகுல் காந்தி திடீர்னு இப்படி ஒரு ட்வீட் போட்டிருக்கிறார்? இதனுடைய முக்கியத்துவம் என்ன? இது ஏன் இன்றைக்கு பேசுபொருளாக மாறி இருக்கிறது? வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். ராகுல் காந்தி அதிரடியா ஒரு ட்வீட் போட்டிருக்கிறார். அந்த ட்வீட் தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க ஒரு பரபரப்பான செய்தியாக மாறி இருக்கிறது. குறிப்பாக வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆங்கில ஊடகங்கள் எல்லாமே ராகுல் காந்தி போட்ட அந்த ட்வீட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 5 பாயிண்ட், அந்த 5 பாயிண்ட்டும் நேரடியாக மோடியை பார்த்து கேட்கக்கூடிய கேள்விகள். ஒவ்வொரு கேள்வியும் மிக முக்கியமான அரசியல் நகர்வு குறித்து வெளிப்படையாக கேட்டிருக்கிறார். அதில் முதல் கேள்வி என்ன பாத்தீங்க அப்படின்னா, allow Trump to decide and announce that India will not buy Russian oil அப்படின்னு போட்டு உடைச்சிருக்கிறார். அதாவது இந்தியாவினுடைய எல்லா வெளியுறவு கொள்கைகளும், குறிப்பாக பொருளாதார கொள்கை அனைத்தையுமே நீங்கள் ட்ரம்பை முடிவு செஞ்ச விட்டுருங்க. அவர் அனௌன்ஸ் பண்ணுவாரு. அவர் சொல்லுவாரு, அனௌன்ஸ் தட் இந்தியா will not buy Russian oil, இந்தியா ரஷ்யாவினுடைய ஆயிலை வாங்காது அப்படின்னு ட்ரம்ப் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக யாரை? மோடியை விமர்சிச்சிருக்கிறார். மோடி இதை கேட்டு வாயை திறக்கல. ஏன் அவர் வாயை திறக்கல அப்படின்னா, ஏற்கனவே ட்ரம்ப் தொடர்ச்சியா இந்தியாவை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்க கூடாது, நீங்க ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கினா உங்க மேல நாங்க இவ்வளவு % வரி விதிப்போம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக இந்தியா மேல வரி விதிப்பை அதிகப்படுத்திட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட 50% தாண்டி போயிருச்சு இந்தியா மேல. இப்ப திடீர்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா, சீனா மேல 100% வரியை நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து விதிக்க போறதாக சொல்லியிருக்கிறார். அதே சமயத்துல சைனாவும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, சைனாவில் இருந்து ஏற்றுமதி ஆகி கொண்டிருக்கக்கூடிய ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான மூலப்பொருட்களை எந்த நாட்டுக்குமே ஏற்றுமதி பண்ண மாட்டோம், அதுலயும் குறிப்பாக பாத்தீங்கன்னா ராணுவ பயன்பாட்டுக்காக வாங்கக்கூடிய எந்த நாடுகளுக்கும் அந்த பொருளை நாங்க ஏற்றுமதி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க சொன்ன உடனே ட்ரம்ப் என்ன பண்ணிட்டார், அவங்க மேல 100% வரி போட்டார். அப்ப என்னாச்சுன்னா, ஆசியாவில் ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் நெருக்கடி உருவாகி கொண்டே இருக்கிறது. ரஷ்யா, சைனா இவங்க 2 பேருமே நேரடியாக அமெரிக்காவை எதிர்க்க வேண்டிய இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க. அது ரஷ்யா ஏற்கனவே அந்த பாயிண்ட்ல ரொம்ப கிளியரா இருக்கிறாங்க. சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்த வர்த்தக சண்டை இருக்கு பாத்தீங்களா, அந்த வர்த்தக சண்டை ஒரு இடத்தை எட்டி விட்டது அப்படிங்கறத ஏற்கனவே கடந்த ஒரு வாரமாக சர்வதேச அறிஞர்கள் தொடர்ச்சியாக எச்சரிக்கை பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். இதுல ஏன் நம்ம இதெல்லாம் பேசணும்? இதுக்கும் ராகுல் காந்தியினுடைய ட்வீட்டுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது ட்ரம்பினுடைய நடவடிக்கை, அமெரிக்காவினுடைய நடவடிக்கை, சீனா ரஷ்யாவினுடைய நடவடிக்கை அப்படிங்கிறது இந்தியாவை ஒரு முடிவெடுக்க வேண்டிய இடத்துக்கு தள்ளும். நீங்க இஷ்டத்துக்கு முதல்ல மாதிரி ஒரு டியூவலான அப்ரோச் எல்லாம் பண்ண முடியாது. நீங்க டபுள் ஸ்டாண்டர்டே கிடையாது. ஒன்னு நீங்க ரஷ்யா சைனாவோடு நிக்க போறீங்களா, ஆசியாவினுடைய பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்காக பிரிக்ஸ் கூட்டமைப்போட நிக்க போறீங்களா, இல்ல ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சில சர்வதேச அமைப்புகளோட போய் நிக்க போறீங்களா? நேட்டோவா பிரிக்ஸா? வெளிப்படையா சொல்லுங்க அப்படிங்கிற இடத்துக்கு இந்தியாவை நகர்த்தி விட்டார்கள். இந்த சூழ்நிலை சர்வதேச அரசியல் இப்படிப்பட்ட நெருக்கடி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல திடீர்னு ட்ரம்ப் என்ன அறிவிக்கிறார் அப்படின்னா, அதாவது இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குவதை நிறுத்தும் அப்படிங்கிறார். இதை சொல்றதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இந்திய நிறுவனங்களை நேரடியாக தடை விதிச்சிருக்கிறார். எந்த நிறுவனங்களை? ஆயில் நிறுவனங்களை. ரஷ்யாவிடமிருந்து க்ரூட் ஆயிலை வாங்கி ஐரோப்பிய நாடுகளுக்கும் பல்வேறு நாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணி கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்களுக்கு நேரடியான தடை விதிச்சிருக்கார். ஏற்கனவே பாத்தீங்கன்னா நயரா நிறுவனத்தை போன மாசமே தடை பண்ணியிருக்காங்க. இப்ப சில முக்கியமான நிறுவனங்களை தடை பண்ணியிருக்காங்க. அதுல எந்தெந்த நிறுவனங்கள் இருக்கு பாத்தீங்க அப்படின்னா, இது குறித்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் ரொம்ப தெளிவா ஒரு கட்டு எழுதியிருக்காங்க. US sanctions 9 Indian companies, 8 Indian nationals over alleged participation in ஈரான்ஸ் எனர்ஜி ட்ரேட். அப்ப ஈரானோடு ஏற்கனவே அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய முரண்பாடு இருக்கு பாத்தீங்களா, அந்த முரண்பாட்டையும் மையமாக வைத்து, அது மட்டும் இல்லாம ரஷ்யாவோடு இருக்கக்கூடிய முரண்பாடுகளை மையமாக வைத்து ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய ஆயில் நிறுவனங்களை ஒன்னொன்றாக தடை பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். குறிப்பாக தனியார் நிறுவனங்கள். இதுல ரொம்ப மோசமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியன் நேஷனல்ஸ், அதாவது இந்திய குடிமக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, சர்வதேச லெவல்ல வர்த்தகம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கே ஒரு மிகப்பெரிய தடையை போட்டிருக்காங்க. எங்க அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரெஷரிஸ் ஆஃபீஸ் ஆஃப் ஃபாரின் அசெட்ஸ் கண்ட்ரோல் அப்படிங்கக்கூடிய அமெரிக்காவினுடைய முக்கியமான துறை இருக்குல்லையா, அந்த துறை ஏற்கனவே 60 இண்டிவிஜுவல்ஸ் என்டைட்டில்ஸ் வெசல்ஸ் ஃபார் தேர் ரோல் இன் தி ஃபெசிலிட்டேஷன் ஆஃப் தி ஷிப்மெண்ட் ஆஃப் ஆயில் அண்ட் LPG from Iran to overseas under the users. அதாவது LPG சொல்லக்கூடிய லிக்விட் பெட்ரோலியம் கேஸை வேற வேற நாடுகள் இருந்து, குறிப்பாக ஈரானில் இருந்து வாங்கி
வேற வேற நாடுகளுக்கு விற்கக்கூடிய 60க்கும் அதிகமான நிறுவனங்கள், 60க்கும் அதிகமான இண்டிவிஜுவல்ஸ், அவங்களுடைய கப்பல்கள், நிறுவனங்கள், பேங்க் அக்கவுண்ட் எல்லாத்தையும் ஏற்கனவே ஃப்ரீஸ் பண்றாங்க. அதுல இந்திய நிறுவனங்களும் அடக்கம். இப்ப இந்த இடத்துல என்ன நம்ம முடிவெடுக்கணும் அப்படின்னா, இந்திய அரசு என்ன உறுதியான நிலைப்பாட்டை இதில் எடுக்க போகிறது? நாம ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறத, ஈரான் இருந்து ஆயில் வாங்குறத எப்படி ஜஸ்டிஃபையபிளா பொலிட்டிக்கல் டிப்ளமசியா டிஃபெண்ட் பண்ணி நாங்க அமெரிக்காவினுடைய பேச்சை அந்த ஆயில் ட்ரேட் எல்லாம் கேட்க முடியாது. எங்க நாட்டினுடைய வர்த்தகத்தில் குறிப்பாக ஆயில் தேவையில் இங்க இருக்கக்கூடிய 140 கோடி மக்களுக்குமான தேவையை நாங்க கொடுக்கணும் அப்படிங்கிறதுல இந்தியா உறுதியா இருக்கணும். அப்படி இந்தியா உறுதியா இல்லாததனுடைய ஒரு தன்மையை என்ன காட்டுது அப்படின்னா, ட்ரம்ப் அறிவிக்கிறார் நாளையிலிருந்து ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்காது இந்தியா அப்படிங்கிறாரு. அது எப்படி அவர் அறிவிக்க முடியும்? அப்ப மறைமுகமாக ஏதோ ஒரு பிரஷரை இந்தியா மேல அவர் திரிக்கிறாங்க. அது குறித்து மோடி அரசாங்கம் எதையுமே வெளிப்படையாக ஆன்சர் பண்ணாம இருக்கிறாங்க. நமக்கு இருக்கக்கூடிய ஒரே கேள்வி, ராகுல் காந்தி வைக்கக்கூடிய முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, அமெரிக்கா நம்ம மேல தடை போடுதுல, ஈரான் இருந்து ஆயில் வாங்காத, ரஷ்யா இருந்து ஆயில் வாங்காத, 8 கம்பெனி தடை பண்ணுவேன், பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணுவேன், இந்தியாவில இருந்து வரக்கூடிய கப்பல் போக கூடாதுன்னு இவ்வளவு வேலை அவர் பண்றாருல. நீங்க ஓப்பனா சொல்லுங்க, நீங்க யாரு? ஏன் நிறுவனத்தை, ஏன் ஊர்ல இருக்கக்கூடிய மக்களை தடை பண்றதுக்கு? நாங்க ரஷ்யா இருந்து ஈரான் இருந்து ஆயில் வாங்குறதை நிறுத்த முடியாது. எங்களுடைய எக்ஸ்டர்னல் ஃபாரின் பாலிசி அப்படிங்கிறது டோட்டலி டிஃபரெண்ட் அப்படின்னு சொல்லி உறுதியா அந்த நேரத்தில் பிரிக்ஸ் கூட்டமைப்புல இருக்கணும். ரஷ்யா, சீனா, ஈரான் நாடுகளோட நமக்கு இருக்கக்கூடிய உறவை இன்னுமே பலப்படுத்தணும். இது குறித்து வெளிப்படையாக எந்த அறிவிப்புமே தொடர்ச்சியாக மோடி அரசாங்கத்திலும் வரவே மாட்டேங்குது. அவங்க தொடர்ச்சியா மிரட்டிக்கிட்டே இருக்காங்க இந்தியாவை, யாரு? அமெரிக்கா தரப்பு. ஆனா எதுவுமே கேட்காம, எதுவுமே ரிப்ளை கொடுக்காம இந்தியா தரப்பு அமைதியா இருக்குது அப்படிங்கிறத ராகுல் காந்தி சொல்றாரு. இரண்டாவது முக்கியமான ஒரு கேள்வியை கேட்கிறார். கீப்ஸ் சென்டிங் கங்க்ராச்சுலேட்டரி மெசேஜ் டெஸ்பைட் ரிப்பீட்டட் நப்ஸ். அதாவது தொடர்ச்சியாக நம்மை, இந்தியாவை அவமானப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய வேலையை ட்ரம்ப் செய்து கொண்டிருக்கிறார், அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி செய்து கொண்டிருக்கிறார். ஆனா ஒரு வார்த்தை கூட இது குறித்து எதையுமே பேசாம ட்ரம்புக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு இருக்காரு, ட்ரம்பை வாழ்த்தி பாடிக்கொண்டிருக்கிறார் மோடி அப்படிங்கறத சொல்றாங்க. இப்ப கூட பாத்தீங்க அப்படின்னா, காசா யுத்தம் நிறுத்தப்பட்டதுக்கு காரணம் ட்ரம்ப் தான் அப்படின்னு பயங்கரமா ட்ரம்பை புகழ்ந்தெல்லாம் மோடி ட்விட் எல்லாம் போட்டிருக்கிறார், மெசேஜ் எல்லாம் அனுப்பிச்சிருக்கிறார். இதுக்கு முன்னாடி பல இடங்களில் தொடர்ச்சியாக ட்ரம்பை புகழ்ந்து பாடல் எல்லாம் பாடிக்கொண்டிருக்கிறார். இது ஒரு முக்கியமான கேள்வி இல்ல. ஒருத்தர் இந்த தேசத்தை அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிறான், இந்த தேசத்தினுடைய நிறுவனங்களை தடை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், இந்த தேசத்தை ஒரு முட்டுச்சந்தில் நிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள், இந்த தேசத்தின் மீது 50% வரி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அமெரிக்காவை புகழ்ந்து பாடிக்கொண்டிருப்பது என்ன வகையான மனநிலை? இது ராகுல் காந்தி கேட்கக்கூடிய கேள்வி. இதுக்கு ஏதாவது பதில் இருக்கா மோடி கிட்ட இருந்து அப்படின்னா ஒன்றும் கிடையாது. மூணாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கேன்சல்டு தி ஃபினான்ஸ் மினிஸ்டர் விசிட் டு அமெரிக்கா. அமெரிக்காவுக்கு ஒரு அரசுமுறை பயணமாக இந்தியாவினுடைய நிதியமைச்சர் போக வேண்டிய விஷயங்கள் ஏன் கேன்சல் ஆச்சு? இப்போ இதுக்கு பின்னாடி என்ன நடந்துகிட்டு இருக்கு? அப்போ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏற்கனவே பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடந்து அந்த பேச்சுவார்த்தைகள் அனைத்துமே ஒரு தோல்வியில் அடைந்திருக்கிறது. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான ஏற்றுமதி இறக்குமதியில் பல குழப்படியான வேலைகளை தொடர்ச்சியாக அமெரிக்கா செய்து கொண்டே இருக்கிறது. இந்தியாவினுடைய ஃபாரின் பாலிசி மிக மோசமான ஒரு முட்டுச்சந்தில் நின்றிருக்கிறது இந்த மோடியின் ஆட்சி காலத்தில், குறிப்பாக வர்த்தகத்தில். இந்த சூழ்நிலையில 2 நாடுகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வர்த்தக உறவை மேம்படுத்தணும் அப்படின்னா டிப்ளமசி பெர்ஃபெக்டா இருக்கணும். ஃபினான்ஸ் மினிஸ்டரா இருந்தாலும் சரி, இந்தியாவினுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி, இந்தியாவினுடைய இண்டஸ்ட்ரியல் மினிஸ்ட்ரி அமெரிக்காவோடு நேரடியான ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி இது ஒரு முடிவுக்கு கொண்டு வராமல் இருக்கிறாங்க. இதை விட ரொம்ப அவமானகரமான விஷயம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவுக்கு போக வேண்டிய ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஏன் விசிட்டை கேன்சல் பண்ணாங்க? அந்த விசிட்டை கேன்சல் பண்ணது அமெரிக்கா தரப்பு தானா அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய உச்சபட்சமான ஒரு கேபினெட் மினிஸ்டர் அமெரிக்காவுக்கு வருவதை எப்படி அமெரிக்கா தடை பண்ணலாம்? நீங்க வர அந்த மீட்டிங் எப்படி கேன்சல் பண்ணலாம்? அது ரொம்ப அவமானகரமான விஷயம் இந்தியாவுக்கு. அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கேன்சல் பண்ணுவாங்களா அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு. 4வது மிக முக்கியமான பாயிண்ட் ராகுல் காந்தி என்ன மென்ஷன் பண்றாரு அப்படின்னா, ஸ்கிப்டு ஷாம் இல் ஷஹீத் அப்படிங்கிறாரு. அதாவது 2025 காசா பீஸ் சமிட் இருக்கு பாத்தீங்களா, இந்த பீஸ் சமிட்டை வேற வார்த்தைகளையும் சொல்லுவாங்க, அதான் ஷாம் இல் ஷஹீத் அப்படிங்கக்கூடிய சமிட். இது ஒரு மீட்டிங், இது ஒரு சமிட். இது ஈஜிப்ட்ல நடக்குது. எப்ப நடந்துச்சு அப்படின்னா, கடந்த 13 அக்டோபர் 2025. இந்த மீட்டிங்ல இந்தியா சார்பாக மோடி அவர்கள் கலந்து கொள்ளவே இல்லை. இப்ப இங்க என்ன சிக்கலான வருது அப்படின்னா, காசால அமைதி ஏற்படுத்தினது ட்ரம்ப் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டை பாராட்ட ட்ரம்புக்காக மோடி தெரிவிக்கிறார். ஆனா இது குறித்தான சமிட், இது குறித்தான கூட்டங்களுக்கு அவர் போற தவிர்க்கிறார். ஆனா பாகிஸ்தான் அந்த கூட்டத்துக்கு போறாங்க. ட்ரம்புக்கு நோபல் பரிசு தரணும் அப்படின்னு திரும்ப பாகிஸ்தான் ரெக்கமெண்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆனா இந்த சூழல்ல இந்தியா ஏன் இந்த கூட்டத்துக்கு போகல? மிக மோசமான இன அழிப்புக்கு எதிராக ஒரு போர் நிறுத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கு. அது குறித்தான மிக முக்கியமான சில விடயங்கள் உரையாடப்படக்கூடிய அந்த கூட்டத்திற்கு ஏன் இந்தியாவுக்கு போகல? இப்ப இந்தியா ஏன் ஒரு பக்கமாக இஸ்ரேல் சார்பாக நிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வெளிப்படையான கேள்விகள் வருது. இந்த கேள்விகள்லாம் இந்த அளவுக்கு எழுந்துட்டு கூடிய இந்த நேரத்தில்
இது மாதிரியான முக்கியமான சம்மிட்டுக்கு இவர் ஏன் போகாம தவிர்க்கிறார் அப்படிங்கிற கேள்வியும் ராகுல் காந்தி எழுப்பியிருக்கிறார். இதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டஸ் நாட் கான்ட்ரடிக்ட் ஹிம் ஆன் ஆபரேஷன் சிந்தூர். ஆபரேஷன் சிந்தூரை நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னு ஒரு 50 முறையாவது அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் திரும்ப 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 ஊடகத்தில் தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார். பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் நடந்த அந்த போர், அதை நிறுத்தியது நான் தான். 2 பேர்த்துக்கிட்ட வர்த்தகம் குறித்து சில வார்த்தைகளை பேசி மிரட்டி அந்த போரை வித்ட்ரா பண்ண வச்சேன் அப்படின்னு பச்சை நம்ம தேசத்தை அவமானப்படுத்துற மாதிரி ட்ரம்ப் அவர்கள் பேசியிருக்கிறார். இது ஒரு தடவை 2 தடவை கிடையாது. இதுவரைக்கும் இந்தியா தரப்பிலிருந்து ஆளக்கூடிய பாஜக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அமைச்சர் ட்ரம்பை எதிர்த்து, ட்ரம்பினுடைய வாசகங்களை நிராகரித்து, ட்ரம்புக்கு எதிராக என்ன வார்த்தைகளை பதிவு பண்ணி இருக்கிறீர்கள்? நீங்க என்ன பண்றீங்க? யாரோ ஒருத்தன் வந்து மாட்டை பிடிச்சிட்டு போயிட்டான் அப்படின்னா உடனே அவனுக்கு எதிராக நீங்க வந்து கூக்குரல் கொடுக்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்கில் எழுதுறீங்க, அதை பண்றீங்க, இதை பண்றீங்க, ஏதாவது பஞ்சாயத்துக்களை உருவாக்கிட்டே இருக்கீங்க. இஸ்லாமியர்களுக்கு எதிராக தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம மாநில மக்கள், மாநில மொழிகள் குறித்து பேசினா உடனே வந்து ரூமரை கிளப்பி பயங்கர ஒரு ஃபேஸ்புக்கில் வந்து, யூடியூப்ல, ட்விட்டர்ல வந்து நீங்க மோசமான கருத்துக்களை போட்டுட்டு இருக்கீங்க ஒரு வார் ரூம் வச்சு. இதெல்லாம் பாஜகனால செய்ய முடியுது. ஆனா உங்க கட்சிக்காரங்க, நான் அரசாங்கத்தை கூட விட்டுருங்க, உங்க கட்சிக்காரங்கள கூட ஒரு தலைவர்களோ யாரோ ஒருத்தங்க ட்ரம்புக்கு எதிராக வார்த்தைகளை பயன்படுத்த இதுவரைக்கும் இல்லை. அப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மேல இருந்தே இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்காங்கிற கேள்வி வந்திருக்கு. பாஜக வார் ரூமா இருக்கட்டும், இல்ல பாஜக கட்சி சார்ந்த எம்பிக்கள், எம்ஏக்கள், மினிஸ்டரா இருக்கட்டும், யாரும் ட்ரம்ப் நம்மளை எவ்வளவு அவமானப்படுத்தினாலும், இந்த தேசத்தை ரொம்ப ரொம்ப அசிங்கப்படுத்தினாலும் நீங்க யாரும் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொன்னீங்களாங்கிற கேள்வி வருது. ஆபரேஷன் சிந்தூர் நம்மளுடைய ராணுவம் பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு கவுண்டர் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி அந்த கவுண்டர் அட்டாக்கை நிறுத்தினது உண்மையிலேயே ட்ரம்ப் தானாங்கிற கேள்வியும் வந்திருக்கு நமக்கு. அப்போ வேறு ஒரு நாட்டினுடைய தலைவர் எப்படி நம்மளுடைய ராணுவத்துக்கு உத்தரவிட்டு நம்மளுடைய போரை நிறுத்த முடியும்? இது நம்ம தேச பிரச்சனை, நம்மளுடைய சாவரிட்டி, நமக்கான சண்டை இது. இதை எப்படி அமெரிக்கா தரப்பிலிருந்து ஒருத்தர் வந்து நான் நிறுத்தினேன்னு சொல்வாரு? அதுக்கு ஏன் இது வரைக்கும் அரசாங்க சார்பாக எந்த விதமான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட், அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே விடல? இந்தியாவினுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி இருக்கு. நீங்க எப்படி வந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம்? அமெரிக்கா சொல்லிதான் இந்தியா நிறுத்திச்சு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். அது தப்பு அப்படின்னு இது வரைக்கும் சொல்லவே இல்லையே. அப்ப இது தப்புன்னு இவங்க சொல்லல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ட்ரம்ப் சொல்லிதான் இந்த யுத்தம் நிறுத்தப்பட்டுச்சாங்கிற கேள்வி இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்லாமல் ஒவ்வொரு இந்திய குடிமக்கள்கிட்டையும் இருக்கு. இதைத்தான் ராகுல் காந்தி திரும்ப திரும்ப கேட்கிறார். எப்படி இந்தியாவினுடைய ஒரு ராணுவ கொள்கையை, ராணுவ நடவடிக்கையை அமெரிக்காவினுடைய அதிபர் முடிவு செய்ய முடியும் அப்படின்னு வெளிப்படையா கேட்கிறார். இதுக்கு இது வரைக்கும் பதிலா ஒரு பதிலும் கிடையாது. அப்போ ட்ரம்ப் இந்தியாவை நேரடியாக அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார். இந்தியா குறித்தான பல விடயங்களை அவர் முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார் அப்படின்றால், மோடி அவர்கள் பலவீனமான பிரதமரா அப்படிங்கிற கேள்வியையும் ராகுல் காந்தி தொடர்ச்சியாக பல நாள் முன்வைத்துக் கொண்டே இருக்கிறார். அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இன்னைக்கு அவர் போட்டிருக்கக்கூடிய இந்த 5 பாயிண்ட் கொண்ட ட்வீட். இந்த ட்வீட்டுக்கு இனிமேலாவது அரசு தரப்பிலிருந்து, பாஜக தரப்பிலிருந்து ஏதாவது பதில் வருமா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வந்திருக்கு.